ஹாய் எவ்ரிவன். ஆல்ரெடி முதல் 4 ராசிக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறோம். இது அடுத்த 4 ராசி 3rd மார்ச் எப்படி இருக்க போகுது. சிம்ம ராசிக்காரர்கள். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம். அண்ட் புதிய சிந்தனைகள், நியூ ஐடியாஸ், நியூ ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடான ஐடியாஸ் வரும். அதை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கலாம். உங்களோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். ட்ரூவாக இருக்கணும். அந்த நேர்மையின் வழியில் எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம். அது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரும். மேக்ஸ் ஃபார்முலாலாம் அதில் இருக்குது பாருங்கள். ஓ மை காட், அது நானே இன்றைக்கி இதை பார்க்குறேன். ஸோ நிறைய நியூ ஐடியாஸ் உங்களுக்கு வரும். ஓகே, அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். கன்னி டெத்து. ஸோ கம்ப்ளீட் ஒரு மாற்றம் வரப்போகுது உங்கள் லைஃப்பில். இதுவரையும் இருந்த பல பிரச்சனைகள் கடந்து நீங்கள் ஒரு நியூ ஃபேஸ் ஆஃப் லைஃப்குள்ளே என்ட்ராக போகிறீங்க. ஸோ எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வருது. ஓகேவா? ஸோ ஒரு மறுபிறவி எடுக்கிற மாதிரி தான் உங்கள் லைஃப் இருக்க போகுது. எஸ், ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அண்டு துலாம், சேரியட். ஸோ ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய பாதையில் இருக்கும். நீங்கள் எஃபோர்ட் போடுவீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு கவனச்சிதறல் இல்லாமல் உங்கள் எஃபோர்ட்டை போடுங்க. ஓகே, அது சக்ஸஸை கொடுக்கும். ரைட்? ஸோ வேலையை பண்ணிகிட்டே இருப்பீங்க, திடீர்னு வேறு டைவர்ஷன் வரலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போகும்போது நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்கும். ஸோ முன்னேறி போக வேண்டிய ஒரு நாளாக போக போகிறீங்க. அண்டு எந்த இடத்துலையும் அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் பொருந்தும். கரியர், வாட் எவர் மேபி யுவர் சிச்சுவேஷன், அது உங்களுக்கு அந்த விஷயத்தில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, அடுத்ததாக விருச்சிகம், 8 ஆஃப் கப்ஸ். விருச்சிக ராசிக்காரர்கள், ஒன்று நீங்கள் சில விஷயங்கள்லேருந்து வாக்கவே பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் மேபி நீங்கள் வாக்கவே பண்ணலாம், இல்லை அவங்க வாக்கவே பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் ஃபெமினின் எனர்ஜி வாக்கவே ஆரம்பத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அண்டு ரிலேஷன்ஷிப் இல்லாத விஷயத்தில் பார்க்கும்போது கரியர் ரிலேட்டடாகவோ சம்வாட் உங்கள் சிச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் நீங்கள் இப்போதைக்கு இந்த கவலையெல்லாம் விட்டு விலகி ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி போக போகிறீங்க.